Hi students, example 7.29 show that determinant of 2bc minus a square c square b square c square 2ca minus b square a square b square a square 2ab minus c square அப்படின்ட்டு LHS சைட் கொடுத்துருக்காங்க. RHS சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் டு determinant of abc bca cab ஹோல் டிட்டர்மினன்ட் ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எல்ஹெச்எஸ் இது வந்து ஆர்ஹெச்எஸ். இப்போ நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆர்ஹெச்எஸ்லேருந்து இப்போ எல்ஹெச்எஸ் கொண்டு போகலாம். அதனால் ஆர்ஹெச்எஸ் வேல்யூ என்ன இருக்கோ அதை எடுத்து ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபிசி பிசிஏ சிஏபி த ஹோல் டிட்டர்மினன்ட் ஸ்கொயர் அங்கே நம்ம போட்டுட்ருக்கோம். போட்டுட்டு அடுத்தது நம்ம அதை எடுத்து என்ன செய்கிறோம், ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன்னா ஹோல் ஸ்கொயர் தானே வந்திருக்கு. அதனால் ரெண்டு வாட்டி நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், ஏபிசி பிசிஏ சிஏபியை 2 டைம்ஸ் எழுதிடுறோம் மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறதுனால. எடுத்து இப்படி எழுதிட்டு அதில் செகண்ட் இருக்கக்கூடிய டிட்டர்மினண்ட்டை பார்க்கணும். அதில் R2 இன்டர்சேஞ்ச் இன்ட்டு R3 அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? அதான் R2 ரோ 2 இன்டர்சேஞ்ச் R3. ஓகேங்களா? ரோ 2லேருந்து அப்போ இது R2 இருக்கிற இடத்துல போய்டும், இது R3 இருக்கிற இடத்துல போன உடனே நம்மளுக்கு இதுமாரி வரும். பார்த்தீங்கன்னா இப்போ டிட்டர்மினண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இருக்க டிட்டர்மினண்ட் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கட்டும். இங்கே மட்டும் என்ன ஆகிடும், ஏபிசி ரோ 1 அப்படியே தான் இருக்கும். இங்கே ரோ 3 போனவுடனே சிஏபி பிசிஏ அப்படின்ட்டு நம்மளுக்கு இன்டர்சேஞ்ச் ஆன்னு வந்தோடனே நம்ம என்ன செய்யணும், -1 இதோட என்ன செய்யணும், -1 மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். பண்ணிட்டோம்னா அப்போ டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏபிசி பிசிஏ சிஏபி into determinant of minus a ஆயிடும். 1 into minus a minus a, 1 into minus b minus b, 1 into minus c minus c அப்படின்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ரோக்கு மட்டும் நம்ம என்ன செஞ்சிடறோம், இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற ரோவை மட்டும் என்ன செஞ்சிடறோம், சைனை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுமாரி எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு டிட்டர்மினண்ட்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா a இன்ட்டு மைனஸ் ஏ அப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர், b இன்ட்டு சி ப்ளஸ் பிசி, சி இன்ட்டு பி சிபி அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். அடுத்தது செகண்டு ஏ இன்ட்டு மைனஸ் பி அப்போ மைனஸ் ஏபி, பி இன்ட்டு ஏ ஏபி, சி இன்ட்டு சி சி ஸ்கொயர். அடுத்தது ஏ இன்ட்டு மைனஸ் சி மைனஸ் ஏசி, பி இன்ட்டு பி பி ஸ்கொயர், சி இன்ட்டு ஏ ஏசி. ஓகேங்களா? அப்படி எழுதியாச்சு. அடுத்தது செகண்ட் ரோ, ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் எல்லாத்தையோடையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். பி இன்ட்டு ஏ மைனஸ் ஏபி, சி இன்ட்டு சி சி ஸ்கொயர், ஏ இன்ட்டு பி ஏபி, பி இன்ட்டு மைனஸ் பி பி ஸ்கொயர், சி இன்ட்டு ஏ ஏசி, ஏ இன்ட்டு சி ஏசி. அடுத்தது பி இன்ட்டு மைனஸ் சி மைனஸ் பிசி, சி இன்ட்டு பி பிசி, ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர். அடுத்தது தேர்ட் ரோ, ஃபஸ்ட் காலம் தேர்ட் ரோ, செகண்ட் காலம் தேர்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ சி இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏசி, ஏ இன்ட்டு சி ஏசி, பி இன்ட்டு பி பி ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பி இன்ட்டு சி பிசி, ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர், பி இன்ட்டு சி பிசி, சி இன்ட்டு மைனஸ் சி சி ஸ்கொயர், ஏ இன்ட்டு பி ஏபி, பி இன்ட்டு ஏ ஏபி அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்க்குறோம் மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே பிசி இருக்குது. ஓகேங்களா? இங்கே சிபி, பிசியும் சிபியும் சேம் தான், இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ பிசி பிசி 2பிசியே வருது. அப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2பிசியாக மாற்றி எழுதிடுறோம். இங்கே மைனஸ் ஏபிசி இங்கே ப்ளஸ் ஏபிசி கேன்சல் பண்ணிட்டேன், வெறும் சி ஸ்கொயர் மட்டும் இருக்குது, அதை எடுத்து இங்கே எழுதிடுறோம். இங்கே மைனஸ் ஏசி இருக்குது, இங்கே ப்ளஸ் ஏசி இருக்குது, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுறோம். வெறும் பி ஸ்கொயர் மட்டும் இருக்குது, அது பி ஸ்கொயர் மட்டும் எடுத்து எழுதிடுறோம். இங்கே மைனஸ் ஏபி இருக்குது, இங்கே ப்ளஸ் ஏபி இருக்குது, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுறோம். வெறும் சி ஸ்கொயர் மட்டும் இருக்குது, அதை எடுத்து எழுதிடுறோம். இங்கே பார்த்தோம்னா ஏசி இருக்குது ஏசி இருக்குது, அப்போது மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ac, ஏன்னா ஆட் பண்ணும்போது 2ac அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். இங்கே மைனஸ் பிசி இங்கே ப்ளஸ் பிசி ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம், வெறும் ஏ ஸ்கொயர் மட்டும் இருக்கும், அதை மட்டும் இங்கே எடுத்து எழுதிடுறோம். அடுத்தது இங்கே மைனஸ் ஏசி இங்கே ப்ளஸ் ஏசி, இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். வெறும் பி ஸ்கொயர் மட்டும் இருக்குது, அந்த பி ஸ்கொயர் மட்டும் இங்கே எடுத்து எழுதிடுறோம்.
இங்கே மைனஸ் பி ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் பி ஸ்கொயர், ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. வெறும் ஏ ஸ்கொயர் மட்டும் இருக்குது. ஏ ஸ்கொயர் மட்டும் எடுத்து எழுதிடுறோம். இங்கே அடுத்தது என்ன இருக்குது? சி ஸ்கொயர் இருக்குது. சி ஸ்கொயர் எழுதிடுறோம். இங்கே ப்ளஸ் ஏபி ப்ளஸ் ஏபி, அப்போ ஏபி ஏபி ப்ளஸ் 2ab அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். இது எடுத்த உடனே நம்மளுக்கு என்ன வருது? இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி இந்த டிட்டர்மெண்ட்டை முடித்ததுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து நம்ம கொண்டு வந்தது என்னது? ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்திருக்கோம் கம்ப்ளீட் பண்ணி. அந்த ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவலன் டு எல்ஹெச்எஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் ஹென்ஸ் இட் இஸ் ஷோட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே கொடுத்துருக்கிற மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படியே என்ன இருக்கும்? அங்கே அப்படியே சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். அங்கே எப்படி வரும்னா 2bc மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு அங்கே வந்திருக்கும். அதே சி ஸ்கொயர் தான் வருது, அதே பி ஸ்கொயர் தான் வரும், சி ஸ்கொயர் தான் வரும். இங்கே அதேமாரி ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் போட்டுடணும். ப்ளஸ் 2ac மைனஸ் பி ஸ்கொயர் அங்கே போட்டு வரும். அப்புறம் ஏ ஸ்கொயர், இங்கே பி ஸ்கொயர் அப்படியே வரும், இங்கே ஏ ஸ்கொயர் அப்படியே வரும். இங்கே அதேமாரி ப்ளஸ் 2ab மைனஸ் சி ஸ்கொயர் அப்படின்ட்டு சின்ன ஒரு ப்ளஸ் தானே, அதனால் நம்ம சேஞ்ச் இல்லாமல் அப்படியே வரும். இதை தான் நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் இங்கே பார்த்தோம். புரியுதுங்களா? ஸோ இது வந்திருக்கும். இப்போ நம்ம எடுத்தது ஆர்ஹெச்எஸ் எடுத்தோம், இதை தான் அங்கே ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தோம். ஆனால் இப்போ ஆர்ஹெச்எஸ் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? அப்படியே கொண்டுட்டு போயிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? சிம்பிளிஃபை பண்ணி எல்லாமே அதுக்குள்ள கண்டிஷன்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரோம். அப்படி பண்ணிகிட்டே வரும்போது ஃபைனலாக நம்மளுக்கு கிடைச்சது என்னது? அதே எல்ஹெச்எஸ் வேல்யூ நம்மளுக்கு இங்கே கிடைச்சிச்சு. புரியுதுங்களா? ஸோ இதை தான் ஒரு சின்ன இதை மட்டும் நம்ம மாற்றி எழுதிட்டு நம்ம எழுதிக்கணும். அவ்வளோதான். இப்படி போட்டாலே ஓகே தான். புரியுதுங்களா? அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் இட் இஸ் ஷோ அப்படின்ட்டு நம்ம முடிச்சிடலாம்.